அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் யூனிட் 7 இருந்து நிறைய வீடியோ நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்ககால கிளர்ச்சிகள், தேசியம் காந்திய காலகட்டம், தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம், இது எல்லாமே நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே 10ஆம் வகுப்பு புக்கிலிருந்து எடுத்திருக்கோம். இப்போ தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் பார்க்க போகிறோம். புக்கில் ஒரு தடவை நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு இதை ஒரு டெஸ்ட் மாதிரி போட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேள்விகள் பார்ப்போம். கேள்வி 1, நவீன இந்தியாவின் சமய சமூக சீர்திருத்த இயக்கங்களின் வரலாற்று வளர்ச்சி நிகழ்வு டேஷ் என அடையாளப்படுத்தப்படுகிறது. நவீன இந்தியாவின் சமய சமூக சீர்திருத்த இயக்கங்களின் வரலாற்று வளர்ச்சி நிகழ்வு டேஷ் என அடையாளப்படுத்தப்படுகிறது. ஆப்ஷன் பி, இந்திய மறுமலர்ச்சி. கேள்வி 2, ஐரோப்பிய மொழிகள் தவிர்த்து அச்சில் ஏறிய முதல் மொழி எது? ஐரோப்பிய மொழிகள் தவிர்த்து அச்சில் ஏறிய முதல் மொழி எது? ஆப்ஷன் ஏ, தமிழ். கேள்வி 3, 1578 கோவாவில் வெளியிடப்பட்ட தமிழ் புத்தகம் எது? 1578 கோவாவில் வெளியிடப்பட்ட தமிழ் புத்தகம் எது? ஆப்ஷன் பி, தம்பிரான் வணக்கம். கேள்வி 4, தமிழகத்தில் முழுமையான அச்சகம் யாரால் நிறுவப்பட்டது? தமிழகத்தில் முழுமையான அச்சகம் யாரால் நிறுவப்பட்டது? ஆப்ஷன் டி, சீகன் பால்கு. கேள்வி 5, தமிழகத்தில் முழுமையான அச்சகம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? தமிழகத்தில் முழுமையான அச்சகம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? ஆப்ஷன் பி, 1709. கேள்வி 6, தமிழகத்தில் முழுமையான அச்சகம் எங்கு நிறுவப்பட்டது? தமிழகத்தில் முழுமையான அச்சகம் எங்கு நிறுவப்பட்டது? ஆப்ஷன் சி, தரங்கம்பாடி. கேள்வி 7, திருக்குறள் அச்சிட்டு வெளியிடப்பட்ட ஆண்டு என்ன? திருக்குறள் அச்சிட்டு வெளியிடப்பட்ட ஆண்டு என்ன? ஆப்ஷன் பி, 1812. கேள்வி 8, கீழ்கண்டவற்றுள் சீவை தாமோதரனார் அவர்களால் பதிப்பிக்கப்பட்ட நூல்களில் பொருந்தாததை தேர்ந்தெடு. அதாவது சீவை தாமோதரனார் எந்தெந்த நூல்களெல்லாம் பதிப்பிச்சாங்க, அதில் எது பொருந்தாததுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி, எதுவும் இல்லை. தொல்காப்பியம், வீரசோழியம், இறையனார் அகப்பொருள் விளக்கம், இலக்கண விளக்கம், கலித்தொகை, சூளாமணி, இது எல்லாமே சீவை தாமோதரனார் அவர்கள் பதிப்பித்த நூல்கள். இதெல்லாம் நீங்கள் தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. கேள்வி 9, உ.வே. சாமிநாதர் யாருடைய மாணவர் ஆவார்? உ.வே. சாமிநாதர் யாருடைய மாணவர் ஆவார்? ஆப்ஷன் சி, மீனாட்சி சுந்தரனார். கேள்வி 10, உ.வே. சாமிநாதர் பதிப்பித்ததில் பொருந்தாததை தேர்ந்தெடு. உ.வே. சாமிநாதர் பதிப்பித்ததில் பொருந்தாததை தேர்ந்தெடு. எந்த ஆண்டு பதிப்பிச்சாங்க அப்படிங்கிறது புக்கில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த ஆண்டுகளையும் படிச்சுக்கோங்க. இதில் பொருந்தாது ஆப்ஷன் டி. இது 1894 வரணும். புறநானூறு பதிப்பித்த ஆண்டு 1894. கேள்வி 11, பொருந்தாததை தேர்ந்தெடு. பொருந்தாது ஆப்ஷன் டி, அதாவது பதிற்றுப்பத்து. பதிற்றுப்பத்து பதிப்பிக்கப்பட்ட ஆண்டு 1904. கேள்வி 12, நவீன தமிழர்கள் தங்களது சமூக பண்பாட்டு அடையாளங்களை பண்டைய தமிழ் செவ்வியல் இலக்கியங்கள் வாயிலாக கண்டறிந்தனர். அவை டேஷ் என்று அழைக்கப்பட்டன. நவீன தமிழர்கள் தங்களது சமூக பண்பாட்டு அடையாளங்களை பண்டைய தமிழ் செவ்வியல் இலக்கியங்கள் வாயிலாக கண்டறிந்தனர். அவை டேஷ் என்று அழைக்கப்பட்டன. ஆப்ஷன் ஏ, சங்க இலக்கியங்கள். கேள்வி 13, 1816 புனித ஜார்ஜ் கோட்டையில் கல்லூரியை நிறுவியவர் யார்? 1816 புனித ஜார்ஜ் கோட்டையில் கல்லூரியை நிறுவியவர் யார்? ஆப்ஷன் பி, எஃப்.டபிள்யூ. எல்லிஸ். கேள்வி 14, தென்னிந்திய மொழிகள் தனிப்பட்ட மொழி குடும்பத்தைச் சேர்ந்தவை. அவை இந்தோ ஆரிய குடும்ப மொழிகளோடு தொடர்பில்லாதவை என்னும் கோட்பாட்டை உருவாக்கியவர் யார்?
தென்னிந்திய மொழிகள் தனிப்பட்ட மொழி குடும்பத்தைச் சேர்ந்தவை, அவை இந்தோ ஆரிய குடும்ப மொழிகளோடு தொடர்பில்லாதவை என்னும் கோட்பாட்டை உருவாக்கியவர் யார்? ஆப்ஷன் பி எஃப்டபிள்யூ எல்லிஸ். நீங்கள் 9th தமிழில் படிச்சிருக்கலாம். தென்னிந்திய மொழிகள் அப்படின்னாலே உங்களுக்கு ஃப்ரான்சிஸ் எல்லிஸ் தான் ஞாபகம் வரணும். கேள்வி 15. திராவிட அல்லது தென்னிந்திய மொழிகளின் ஒப்பீட்டு இலக்கணம் என்ற நூலை எழுதியவர் யார்? திராவிட அல்லது தென்னிந்திய மொழிகளின் ஒப்பீட்டு இலக்கணம் என்ற நூலை எழுதியவர் யார்? ஆப்ஷன் ஏ ராபர்ட் கால்டுவெல். கேள்வி 16. திராவிட மொழிகளுக்கிடையில் நெருக்கமான ஒப்புமை இருப்பதையும் அப்படியான ஒப்புமை சமஸ்கிருதத்துடன் இல்லை என்பதையும் நிறுவியவர் யார்? திராவிட மொழிகளுக்கிடையில் நெருக்கமான ஒப்புமை இருப்பதையும் அப்படியான ஒப்புமை சமஸ்கிருதத்துடன் இல்லை என்பதையும் நிறுவியவர் யார்? ஆப்ஷன் ஏ ராபர்ட் கால்டுவெல். கேள்வி 17. மனோன்மணியம் என்னும் நாடக நூலை எழுதியவர் யார்? மனோன்மணியம் என்னும் நாடக நூலை எழுதியவர் யார்? ஆப்ஷன் ஏ பி சுந்தரனார். கேள்வி 18. இந்த லெசனில் நிறைய ஆண்டுகள் கொடுத்துருப்பாங்க. அதுவும் நிறைய பேர்த்தோட காலம் நிறையா பேர்த்தோட காலம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எல்லாமே படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா வரிசைப்படுத்துகளில் கேட்டாங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கேள்வி 18. சீவை தாமோதரனார் அவர்களின் காலம் என்ன? சீவை தாமோதரனார் அவர்கள் காலம் என்ன? ஆப்ஷன் ஏ 1832 முதல் 1901 வரை. கேள்வி 19. ஊவே சாமிநாதர் காலம் என்ன? ஊவே சாமிநாதர் காலம் என்ன? ஆப்ஷன் பி 1855 முதல் 1942 வரை. கேள்வி 20. மனோன்மணியம் பி சுந்தரனார் காலம் என்ன? மனோன்மணியம் பி சுந்தரனார் காலம் என்ன? ஆப்ஷன் சி 1855 முதல் 1897 வரை. கேள்வி 21. ராமலிங்க அடிகளார் காலம் என்ன? ராமலிங்க அடிகளார் காலம் என்ன? ஆப்ஷன் டி 1823 முதல் 1874 வரை. கேள்வி 22. வரிசைப்படுத்துக. இதில் ஆபிரகாம் பண்டிதர் ஃபஸ்ட்டு, இரண்டாவது பரிதிமாற் கலைஞர், அடுத்து மறைமலை அடிகள், அடுத்து திருவிக்கா. ஆப்ஷன் ஏ சரியாக பொருந்திருக்கு. கேள்வி 23. சுப்பிரமணிய பாரதி காலம் என்ன? சுப்பிரமணிய பாரதி காலம் என்ன? ஆப்ஷன் ஏ 1882 முதல் 1921 வரை. கேள்வி 24. பாரதிதாசன் காலம் என்ன? பாரதிதாசன் காலம் என்ன? ஆப்ஷன் சி 1891 முதல் 1964 வரை. கேள்வி 25. எம் சிங்காரவேலர் காலம் என்ன? எம் சிங்காரவேலர் காலம் என்ன? ஆப்ஷன் டி 1860 முதல் 1946 வரை. கேள்வி 26. அயோத்திதாசர் காலம் என்ன? அயோத்திதாசர் காலம் என்ன? ஆப்ஷன் பி 1845 முதல் 1914 வரை. கேள்வி 27. பெரியார் ஈவேரா அவர்களின் காலம் என்ன? பெரியார் ஈவேரா அவர்களின் காலம் என்ன? ஆப்ஷன் டி 1879 முதல் 1973 வரை. கேள்வி 28. பரிதிமாற் கலைஞர் எங்கு தமிழ் பேராசிரியராக பணியாற்றினார்? பரிதிமாற் கலைஞர் எங்கு தமிழ் பேராசிரியராக பணியாற்றினார்? ஆப்ஷன் சி சென்னை கிறித்துவக் கல்லூரி. கேள்வி 30. சூரிய நாராயண சாஸ்திரி என்று அழைக்கப்படுபவர் யார்? சூரிய நாராயண சாஸ்திரி என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆப்ஷன் ஏ பரிதிமாற் கலைஞர். கேள்வி 30. சென்னை பல்கலைக்கழகம் தமிழை ஒரு வட்டார மொழி என அழைக்கக்கூடாது என முதன்முதலாக வாதாடியவர் யார்? சென்னை பல்கலைக்கழகம் தமிழை ஒரு வட்டார மொழி என அழைக்கக்கூடாது என முதன்முதலாக வாதாடியவர் யார்? ஆப்ஷன் ஏ பரிதிமாற் கலைஞர். கேள்வி 31.
14 வரி செய்யுள் வடிவத்தை தமிழுக்கு அறிமுகம் செய்தவர் யார்? 14 வரி செய்யுள் வடிவத்தை தமிழுக்கு அறிமுகம் செய்தவர் யார்? ஆப்ஷன் ஏ பரிதிமாற் கலைஞர். கேள்வி 32. மறைமலை அடிகள் காலம் என்ன? மறைமலை அடிகள் காலம் என்ன? ஆப்ஷன் ஏ 1876 முதல் 1950 வரை. கேள்வி 33. 1909 பிராமணர் அல்லாத மாணவர்களுக்கு உதவி செய்வதற்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு என்ன? 1909 பிராமணர் அல்லாத மாணவர்களுக்கு உதவி செய்வதற்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு என்ன? ஆப்ஷன் பி மதராஸ் பிராமணர் அல்லாதோர் சங்கம். கேள்வி 34. 1912 மதராஸ் ஐக்கிய கழகம் என்னும் அமைப்பை உருவாக்கியவர் யார்? 1912 மதராஸ் ஐக்கிய கழகம் என்னும் அமைப்பை உருவாக்கியவர் யார்? ஆப்ஷன் சி நடேசனார். கேள்வி 35. தமிழ் மொழியியல் தூய்மைவாதத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? தமிழ் மொழியியல் தூய்மைவாதத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆப்ஷன் பி மறைமலை அடிகள். கேள்வி 36. சங்க இலக்கிய நூல்களான பட்டினப்பாலை, முல்லைப்பாட்டு ஆகியவற்றிற்கு விளக்க உரை எழுதியவர் யார்? சங்க இலக்கிய நூல்களான பட்டினப்பாலை, முல்லைப்பாட்டு ஆகியவற்றிற்கு விளக்க உரை எழுதியவர் யார்? ஆப்ஷன் பி மறைமலை அடிகள். கேள்வி 37. 1916 திராவிடர் இல்லம் என்ற பெயரில் தங்கும் விடுதியை நிறுவியவர் யார்? 1916 திராவிடர் இல்லம் என்ற பெயரில் தங்கும் விடுதியை நிறுவியவர் யார்? ஆப்ஷன் சி நடேசனார். கேள்வி 38. மறைமலை அடிகள் பணிபுரிந்த பத்திரிகை எது? மறைமலை அடிகள் பணிபுரிந்த பத்திரிகை எது? ஆப்ஷன் சி சித்தாந்த தீபிகா. கேள்வி 39. மறைமலை அடிகளாரின் இயற்பெயர் என்ன? மறைமலை அடிகளாரின் இயற்பெயர் என்ன? ஆப்ஷன் பி வேதாச்சலம். கேள்வி 40. மறைமலை அடிகளின் ஞானசாகரம் என்னும் பத்திரிகை டேஷ் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. மறைமலை அடிகளின் ஞானசாகரம் என்னும் பத்திரிகை டேஷ் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. ஆப்ஷன் பி அறிவுக்கடல். கேள்வி 41. மறைமலை அடிகளின் சமரச சன்மார்க்க சங்கம் என்னும் நிறுவனம் டேஷ் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. மறைமலை அடிகளின் சமரச சன்மார்க்க சங்கம் என்னும் நிறுவனம் டேஷ் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. ஆப்ஷன் சி பொதுநிலை கழகம். கேள்வி 42. சமஸ்கிருத சொற்களுக்கு இணையான பொருள் தரக்கூடிய தமிழ் சொற்கள் அடங்கிய அகராதி ஒன்றை தொகுத்தவர் யார்? சமஸ்கிருத சொற்களுக்கு இணையான பொருள் தரக்கூடிய தமிழ் சொற்கள் அடங்கிய அகராதி ஒன்றை தொகுத்தவர் யார்? ஆப்ஷன் சி நீலாம்பிகை அம்மையார். கேள்வி 43. 1916 நவம்பர் 20 டாக்டர் நடேசனார், சர்பிட்டி தியாகராயர், டி.எம். நாயர் மற்றும் அலமேலுமங்கை தாயாரம்மாள் உட்பட 30 பிராமணர் அல்லாத தலைவர்கள் இணைந்து உருவாக்கியது. 1916 நவம்பர் 20 டாக்டர் நடேசனார், சர்பித்தி தியாகராயர், டி.எம். நாயர் மற்றும் அலமேலுமங்கை தாயாரம்மாள் உட்பட 30 பிராமணர்கள் அல்லாத தலைவர்கள் இணைந்து உருவாக்கியது. ஆப்ஷன் சி தென்னிந்திய நல உரிமை சங்கம். கேள்வி 44. 1916 டிசம்பரில் எங்கு நடைபெற்ற கூட்டத்தில் பிராமணர் அல்லாதோர் அறிக்கை வெளியிடப்பட்டது? 1916 டிசம்பரில் எங்கு நடைபெற்ற கூட்டத்தில் பிராமணர் அல்லாதோர் அறிக்கை வெளியிடப்பட்டது? ஆப்ஷன் பி விக்டோரியா பொது அரங்கு. கேள்வி 45 பொருத்துக. நேராக பொருந்திருக்கு. தமிழ் திராவிடன், ஆங்கிலம் ஜஸ்டிஸ், தெலுங்கு ஆந்திர பிரகாசிகா. ஆப்ஷன் டி தான் சரியானது. கேள்வி 46. மாகாண அரசுகளில் இரட்டை ஆட்சி முறையை அறிமுகம் செய்த பின்னர் மாண்டேகு ஜெம்ஸ்போர்ட் சீர்திருத்தங்களின் அடிப்படையில் முதல் தேர்தல் நடைபெற்ற ஆண்டு என்ன? மாகாண அரசுகளில் இரட்டை ஆட்சி முறையை அறிமுகம் செய்த பின்னர் மாண்டேகு ஜெம்ஸ்போர்ட் சீர்திருத்தங்களின் அடிப்படையில் முதல் தேர்தல் நடைபெற்ற ஆண்டு என்ன? ஆப்ஷன் சி 1920.
கேள்வி 47. முதல் தேர்தலில் வெற்றி பெற்று இந்தியாவின் முதல் அமைச்சரவையை சென்னையில் அமைத்த கட்சி எது? முதல் தேர்தலில் வெற்றி பெற்று இந்தியாவின் முதல் அமைச்சரவையை சென்னையில் அமைத்த கட்சி எது? ஆப்ஷன் பி நீதி கட்சி. கேள்வி 48. சென்னை மாகாணத்தின் முதல் முதலமைச்சர் ஆனவர் யார்? சென்னை மாகாணத்தின் முதல் முதலமைச்சர் ஆனவர் யார்? ஆப்ஷன் ஏ சுப்பராயலு. கேள்வி 49. காங்கிரஸ் கட்சி சட்டமன்றத்தை புறக்கணித்த சூழலில் நீதி கட்சி எந்த ஆண்டு வரை ஆட்சி நடத்தியது? காங்கிரஸ் கட்சி சட்டமன்றத்தை புறக்கணித்த சூழலில் நீதி கட்சி எந்த ஆண்டு வரை ஆட்சி நடத்தியது? ஆப்ஷன் டி 1937. கேள்வி 50. நீதி கட்சியை படுதோல்வி அடைய செய்த கட்சி எது? நீதி கட்சியை படுதோல்வி அடைய செய்த கட்சி எது? ஆப்ஷன் ஏ காங்கிரஸ் கட்சி. கேள்வி 51. முதலில் தேர்தல் அரசியலில் பெண்கள் பங்கேற்பதை அங்கீகரித்த கட்சி எது? முதலில் தேர்தல் அரசியலில் பெண்கள் பங்கேற்பதை அங்கீகரித்த கட்சி எது? ஆப்ஷன் பி நீதி கட்சி. கேள்வி 52. எந்த ஆண்டு முத்துலட்சுமி அம்மையார் இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்? எந்த ஆண்டு முத்துலட்சுமி அம்மையார் இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்? ஆப்ஷன் ஏ 1926. கேள்வி 53. இந்திய அரசு பொது பணியாளர் தேர்வாணையம் உருவாக்கிய ஆண்டு என்ன? இந்திய அரசு பொது பணியாளர் தேர்வாணையம் உருவாக்கிய ஆண்டு என்ன? ஆப்ஷன் சி 1929. கேள்வி 54. 1926 நீதி கட்சி டேஷ் சட்டத்தை இயற்றியது? 1926 நீதி கட்சி டேஷ் சட்டத்தை இயற்றியது? ஆப்ஷன் பி இந்து சமய அறநிலைய சட்டம். கேள்வி 55. பெண்களின் தாழ்வான நிலைக்கு டேஷ் காரணம் என சுயமரியாதை இயக்கம் அறிவித்தது? பெண்களின் தாழ்வான நிலைக்கு டேஷ் காரணம் என சுயமரியாதை இயக்கம் அறிவித்தது? ஆப்ஷன் சி எழுத்தறிவின்மை. கேள்வி 56. சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார்? சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார்? ஆப்ஷன் ஏ தந்தை பெரியார். கேள்வி 57. பெரியார் ஈரோட்டில் நகரசபை தலைவராக பதவியேற்ற ஆண்டு என்ன? பெரியார் ஈரோட்டில் நகரசபை தலைவராக பதவியேற்ற ஆண்டு என்ன? ஆப்ஷன் பி 1918. கேள்வி 58. வைக்கம் வீரர் என பாராட்டப்பட்டவர் யார்? வைக்கம் வீரர் என பாராட்டப்பட்டவர் யார்? ஆப்ஷன் ஏ பெரியார். கேள்வி 59. பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கிய ஆண்டு என்ன? பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கிய ஆண்டு என்ன? ஆப்ஷன் டி 1925. கேள்வி 60. பெரியாரின் பத்திரிகைகளில் பொருந்தாததை தேர்ந்தெடு. குடியரசு 1925, ரிவோல்ட் 1928, புரட்சி 1933, பகுத்தறிவு 1934, விடுதலை 1935. பொருந்தாதது எதுவும் இல்லை, எல்லாமே சரியாக தான் கொடுத்துருக்கோம். கேள்வி 61. சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் எது? சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் எது? ஆப்ஷன் ஏ குடியரசு. கேள்வி 62. பெரியார் டேஷ் என்ற பெயரில் கட்டுரைகளை எழுதினார். பெரியார் டேஷ் என்ற பெயரில் கட்டுரைகளை எழுதினார். ஆப்ஷன் சி சித்திரபுத்திரன். கேள்வி 63. B.R. அம்பேத்கர் எழுதிய சாதி ஒழிப்பு என்னும் நூலை எந்த ஆண்டு தமிழில் பெரியார் பதிப்பித்தார்? B.R. அம்பேத்கர் எழுதிய சாதி ஒழிப்பு என்னும் நூலை எந்த ஆண்டு தமிழில் பெரியார் பதிப்பித்தார்? ஆப்ஷன் பி 1936. கேள்வி 64. பெரியார் சிறையில் இருந்தபோது டேஷ் கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பெரியார் சிறையில் இருந்தபோது டேஷ் கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்.
ஆப்ஷன் சி நீதி கட்சி. கேள்வி 65. நீதி கட்சி சுயமரியாதை இயக்கத்துடன் இணைந்தது டேஷ் என்று வழங்கப்படுகிறது. நீதி கட்சி சுயமரியாதை இயக்கத்துடன் இணைந்தது டேஷ் என்று வழங்கப்படுகிறது. ஆப்ஷன் டி திராவிடர் கழகம். கேள்வி 66. பெரியார் எதிர்த்த குலக்கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? பெரியார் எதிர்த்த குலக்கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஆப்ஷன் டி ராஜாஜி. கேள்வி 67. நீதி கட்சி சுயமரியாதை இயக்கத்துடன் இணைந்து திராவிடர் கழகம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு என்ன? நீதி கட்சி சுயமரியாதை இயக்கத்துடன் இணைந்து திராவிடர் கழகம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு என்ன? ஆப்ஷன் டி 1944. கேள்வி 68. திருமணம் செய்து கொடுப்பது என்னும் வார்த்தைகளை மறுத்து அவை பெண்களை பொருட்களாக நடத்துகின்றன என்று கூறியவர் யார்? திருமணம் செய்து கொடுப்பது என்னும் வார்த்தைகளை மறுத்து அவை பெண்களை பொருட்களாக நடத்துகின்றன என்று கூறியவர் யார்? ஆப்ஷன் பி பெரியார். கேள்வி 69. பெண்ணியம் குறித்து பெரியார் எழுதிய நூல் எது? பெண்ணியம் குறித்து பெரியார் எழுதிய நூல் எது? ஆப்ஷன் பி பெண் ஏன் அடிமையானாள். கேள்வி 70. தமிழ்நாடு அரசு இந்து வாரிசுரிமை சீர்திருத்த சட்டத்தை அறிமுகப்படுத்திய ஆண்டு என்ன? தமிழ்நாடு அரசு இந்து வாரிசுரிமை சீர்திருத்த சட்டத்தை அறிமுகப்படுத்திய ஆண்டு என்ன? ஆப்ஷன் டி 1989. கேள்வி 71. இரட்டைமலை சீனிவாசன் காலம் என்ன? இரட்டைமலை சீனிவாசன் காலம் என்ன? ஆப்ஷன் டி 1859 முதல் 1945 வரை. கேள்வி 72. இரட்டைமலை சீனிவாசன் பெற்ற பட்டங்களில் பொருந்தாததை தேர்ந்தெடு. ஆப்ஷன் சி தான் பொருந்தாதது. ராவ் சாஹிப், ராவ் பகதூர், திவான் பகதூர் இது எல்லாமே இரட்டைமலை சீனிவாசன் பெற்ற பட்டங்கள். கேள்வி 73. இரட்டைமலை சீனிவாசனின் சுயசரிதை எது? இரட்டைமலை சீனிவாசனின் சுயசரிதை எது? ஆப்ஷன் சி ஜீவிய சரித சுருக்கம். கேள்வி 74. இரட்டைமலை சீனிவாசன் டேஷ் என்ற அமைப்பை உருவாக்கினார். இரட்டைமலை சீனிவாசன் டேஷ் என்ற அமைப்பை உருவாக்கினார். ஆப்ஷன் டி ஆதி திராவிட மகாஜன சபை. கேள்வி 75. லண்டனில் நடைபெற்ற முதல் 2ஆம் வட்டமேசை மாநாடுகளில் அம்பேத்கருடன் கலந்து கொண்டவர் யார்? லண்டனில் நடைபெற்ற முதல் 2ஆம் வட்டமேசை மாநாடுகளில் அம்பேத்கருடன் கலந்து கொண்டவர் யார்? ஆப்ஷன் டி இரட்டைமலை சீனிவாசன். கேள்வி 76. ஆதி திராவிட மகாஜன சபை உருவாக்கப்பட்ட ஆண்டு என்ன? ஆதி திராவிட மகாஜன சபை உருவாக்கப்பட்ட ஆண்டு என்ன? ஆப்ஷன் பி 1893. கேள்வி 77. கீழ்கண்டவர்களுள் 1932 செய்து கொள்ளப்பட்ட பூனா ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டவர்களில் ஒருவர் யார்? ஆப்ஷன் டி இரட்டைமலை சீனிவாசன். கேள்வி 78. MC ராஜா அவர்கள் டேஷ் சங்கத்தை உருவாக்கியவர்களுள் ஒருவர் ஆவார். MC ராஜா அவர்கள் டேஷ் சங்கத்தை உருவாக்கியவர்களில் ஒருவர் ஆவார். ஆப்ஷன் சி நீதி கட்சி. கேள்வி 79. சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் உறுப்பினர் யார்? சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் உறுப்பினர் யார்? ஆப்ஷன் பி MC ராஜா. கேள்வி 80. MC ராஜா உருவாக்கிய அமைப்பு என்ன? MC ராஜா உருவாக்கிய அமைப்பு என்ன? ஆப்ஷன் ஏ அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம். கேள்வி 81. இந்தியாவின் முதல் தொழிற்சங்கம் எது? இந்தியாவின் முதல் தொழிற்சங்கம் எது? ஆப்ஷன் பி சென்னை தொழிலாளர் சங்கம். கேள்வி 82. இந்தியாவின் முதல் தொழிற்சங்கம் உருவாக்கப்பட்ட ஆண்டு என்ன? இந்தியாவின் முதல் தொழிற்சங்கம் உருவாக்கப்பட்ட ஆண்டு என்ன? ஆப்ஷன் சி 1918. கேள்வி 83. சென்னை மாகாண தொழிலாளர் இயக்க நடவடிக்கைகளுள் ஒரு முன்னோடியாக திகழ்ந்தவர் யார்? சென்னை மாகாண தொழிலாளர் இயக்க நடவடிக்கைகளுள் ஒரு முன்னோடியாக திகழ்ந்தவர் யார்?
ஆப்ஷன் சி மா சிங்காரவேலர். கேள்வி 84. 1923 முதன்முதலாக மே தின விழாவை ஏற்பாடு செய்தவர் யார்? 1923 முதன்முதலாக மே தின விழாவை ஏற்பாடு செய்தவர் யார்? ஆப்ஷன் சி மா சிங்காரவேலர். கேள்வி 85. மா சிங்காரவேலர் நடத்திய பத்திரிகை எது? மா சிங்காரவேலர் நடத்திய பத்திரிகை எது? ஆப்ஷன் சி தொழிலாளன். கேள்வி 86. 1912 தஞ்சாவூர் சங்கீத வித்யா மகாஜன சங்கம் என்ற அமைப்பை ஏற்படுத்தியவர் யார்? 1912 தஞ்சாவூர் சங்கீத வித்யா மகாஜன சங்கம் என்ற அமைப்பை ஏற்படுத்தியவர் யார்? ஆப்ஷன் டி ஆபிரகாம் பண்டிதர். கேள்வி 87. 1917 அன்னி பெசன்ட், டோரதி ஜின ராஜதாசா, மார்கரெட் கசின்ஸ் ஆகியோர்களால் சென்னை அடையாறு பகுதியில் தொடங்கப்பட்ட இயக்கம் எது? ஆப்ஷன் சி இந்திய பெண்கள் சங்கம். கேள்வி 88. சென்னை மாகாணத்தில் இந்து கோவில்களுக்கு பெண்கள் அர்ப்பணிக்கப்படுவதை தடுப்பது என்னும் சட்ட மசோதாவை எந்த ஆண்டு முத்துலட்சுமி அம்மையார் அறிமுகப்படுத்தினார்? சென்னை மாகாணத்தில் இந்து கோவில்களுக்கு பெண்கள் அர்ப்பணிக்கப்படுவதை தடுப்பது என்னும் சட்ட மசோதாவை எந்த ஆண்டு முத்துலட்சுமி அம்மையார் அறிமுகப்படுத்தினார்? ஆப்ஷன் பி 1930. கேள்வி 89. தேவதாசி சட்டம் சட்டமாக மாறுவதற்கு எத்தனை ஆண்டுகள் காத்திருந்தது? தேவதாசி சட்டம் சட்டமாக மாறுவதற்கு எத்தனை ஆண்டுகள் காத்திருந்தது? ஆப்ஷன் சி 15 ஆண்டுகள். கேள்வி 90. இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? ஆப்ஷன் பி முத்துலட்சுமி அம்மையார். கேள்வி 91. பகுத்தறிவும் சுயமரியாதையும் அனைத்து மக்களின் பிறப்புரிமை சுயாட்சியை காட்டிலும் இவை முக்கியமானவை என்ற கருத்தை கொண்ட கட்சி எது? பகுத்தறிவும் சுயமரியாதையும் அனைத்து மக்களின் பிறப்புரிமை சுயாட்சியை காட்டிலும் இவை முக்கியமானவை என்ற கருத்தை கொண்ட கட்சி எது? ஆப்ஷன் ஏ சுயமரியாதை இயக்கம். கேள்வி 92. பணியாளர் தேர்வு வாரியத்தை நீதி கட்சி அமைத்த ஆண்டு என்ன? பணியாளர் தேர்வு வாரியத்தை நீதி கட்சி அமைத்த ஆண்டு என்ன? ஆப்ஷன் சி 1924. கேள்வி 93. இந்திய பொதுவுடைமை கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆரம்பகால தலைவர்களுள் ஒருவராக இருந்தவர் யார்? இந்திய பொதுவுடைமை கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆரம்பகால தலைவர்களில் ஒருவராக இருந்தவர் யார்? ஆப்ஷன் பி மா சிங்காரவேலர். அடுத்து புத்தக பின்பக்க வினாக்கள். கேள்வி 94. 1709 தரங்கம்பாடியில் டேஷ் ஒரு முழுமையான அச்சகத்தை நிறுவினார்? ஆப்ஷன் சி சீகன் பால்கு. கேள்வி 95. 1893 ஆதி திராவிட மகாஜன சபையை டேஷ் நிறுவினார்? ஆப்ஷன் ஏ இரட்டைமலை சீனிவாசன். கேள்வி 96. இந்தியாவின் நன்கு ஒழுங்கமைக்கப்பட்ட தொழிற்சங்கம் டேஸில் உருவாக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ 1918. கேள்வி 97. அரசு அதிகாரிகளை தேர்வு செய்ய டேஷ் நீதி கட்சியால் நிறுவப்பெற்றது? அரசு அதிகாரிகளை தேர்வு செய்ய டேஷ் நீதி கட்சியால் நிறுவப்பெற்றது? ஆப்ஷன் ஏ பணியாளர் தேர்வு வாரியம். கேள்வி 98. சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து முதன்முறையாக சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்? ஆப்ஷன் ஏ MC ராஜா. கேள்வி 99. முதன்முதலாக அச்சேறிய ஐரோப்பிய மொழி அல்லாத மொழி டேஷ் ஆகும்? ஆன்சர் தமிழ். கேள்வி 100. புனித ஜார்ஜ் கோட்டையை கல்லூரியை உருவாக்கியவர் டேஷ் ஆவார்? FW எல்லிஸ். கேள்வி 101. டேஷ் தமிழ் மொழியியல் தூய்மைவாதத்தின் தந்தை என கருதப்படுகிறார்? ஆன்சர் மறைமலை அடிகள். கேள்வி 102. தேர்தல் அரசியலில் பெண்கள் பங்கேற்பதை முதலில் அங்கீகரித்தது டேஷ் ஆகும்? ஆன்சர் நீதி கட்சி. கேள்வி 103. சூரிய நாராயண சாஸ்திரி என்னும் பெயர் டேஷ் என மாற்றம் பெற்றது? ஆன்சர் பரிதிமாற் கலைஞர். கேள்வி 104. டேஷ் தமிழ் இசைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்? ஆன்சர் ஆபிரகாம் பண்டிதர். கேள்வி 105.
இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் டேஷ் ஆவார். ஆன்சர் வந்து முத்துலட்சுமி. அடுத்து 106 வந்து சரியான கூற்றை தேர்ந்தெடு. கூற்று 1 வந்து மிக முன்னதாகவே வெளியிடப்பட்ட தமிழ் இலக்கிய நூல்களில் ஒன்றான திருக்குறள் 1812 வெளியிடப்பட்டது. கூற்று 2 வந்து பனையோலைகளில் எழுதப்பட்ட பல்வேறு தமிழ் இலக்கண இலக்கிய கையெழுத்து பிரதிகளை மறைமலை அடிகள் சேகரித்து தொகுத்தார். கூற்று 3 வந்து ராபர்ட் கால்டுவெல் திராவிட மொழிகளுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் இடையில் இல்லாத ஒப்புமை திராவிட மொழிகளுக்கு இடையே நெருக்கமாக நிலவுவதை நிரூபித்தார். தமிழின் தொன்மையையும் நிரூபித்தார். கூற்று 4 வந்து திருவி கல்யாணசுந்தரம் தொழிற்சங்க இயக்கத்தின் தொடக்ககால முன்னோடியாக இருந்தார். இதில் வந்து ஆப்ஷன் பி கூற்று 1, 3 வந்து சரியானது. கேள்வி 107 கூற்று சென்னை மாகாணத்தில் 1920 முதல் 1937 வரை நீதிக்கட்சி தொடர்ந்து ஆட்சியில் இருந்தது. காரணம், இக்காலகட்டத்தில் இரட்டை ஆட்சிக்கு எதிராக காங்கிரஸ் கட்சி சட்டமன்றத்தை புறக்கணித்தது. ஆப்ஷன் ஏ கூற்று காரணம் ஆகியவை சரி. ஆப்ஷன் ஏ இல்லை. ஆப்ஷன் பி ஆப்ஷன் ஏ தான் கூற்று காரணம் கூற்று ஆகியவை சரி. இரண்டுமே சரியானது தான். கேள்வி 108 பொறுத்துக. திராவிடர் இல்லம் இது வந்து நடேசனார், தொழிலாளன் வந்து சிங்காரவேலர், தனித்தமிழ் இயக்கம் மறைமலை அடிகள், ஜீவிய சரித சுருக்கம் இரட்டைமலை சீனிவாசன். ஆப்ஷன் பி வந்து சரியாக பொருந்திருக்கு. அவ்வளோதான், 108 கேள்விகள் இருக்குது. புக்கில் ஒரு தடவை ஃபுல்லாக படிச்சுட்டு இந்த வீடியோவை வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் வந்து ஒரு டெஸ்ட்டு மாதிரியும் வந்து போட்டு பார்க்குறக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஆப்ஷனோடு தான் நாங்கள் வந்து கேள்விகள் எடுத்திருக்கோம். அதனால் புக்கில் ஒரு தடவை படிச்சுட்டு இது ஒரு டெஸ்ட்டு மாதிரி போட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.